என்ன தலைவா? சொல்லுங்க தலைவா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்ன வணக்கம் போடாம இருக்கீங்க? வணக்கம் தலைவா. தமிழருடைய ஒரு பண்பாடு. நேத்து ஆபீஸ் வரல, நான் மட்டும் தான் வீடியோ போட்டேன். வந்தோடனே ஒரு வணக்கத்தை போடுங்க. தமிழருடைய அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, ஒண்ணும் இல்ல, என் நெத்தியில எதுவும் இளிச்சவாயன்னு எழுதி இருக்குதா? இல்லையே, அப்படி எதுவும் உங்களுக்கு எழுதல, வேற யாரும் எழுதல. என் நெத்தியில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட நெத்திலையும் கூட இளிச்சவாயன் ஒருபோது எழுத முடியாது. அது எழுத முடியாது. வாய்ப்பு இல்ல. என்னதான் உட்காந்துட்டு வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணு, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆமா. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த செய்தி தொலைக்காட்சிகளும் சரி, நியூஸ் வெப்சைட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, செய்திகளை செய்திகளாக சொல்லாம இதுதான் செய்தி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நெத்திலையும் உட்காந்து எழுதி இருக்கிறாங்க. இதான்டா செய்தி, தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி. அப்படியா? ஆமா, அந்த மாதிரி எழுதிருக்காங்க. ஐயா, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஊழ வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஊழ வேலை என்ன அப்படின்றத நாம கொஞ்சம் டீகோடிங் பண்ண போறோம். சரியா? அப்படியா? ஆமா. நண்பர் அனைவருக்கும் உரிமை களம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், நம்ம பல வீடியோக்களை நம்ம பேசியிருக்கோம். சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இந்த செய்தி நிறுவனங்கள் எல்லாமே செய்திகளை செய்திகளாக சொல்லாம இதுதான் செய்தி அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில திணிக்கின்ற ஒரு வழக்கம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ரொம்ப லாங் டைமாவே வந்து பார்த்தோம்னா அந்த தேர்தல் அரசியலுக்காகவே திட்டமிட்டு இதெல்லாம் வந்து பாசிட்டிவா அந்த ஒரு கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணிக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல தலைவா, விஜய் மாநாட்டுல ஒரு பவுன்சர் தள்ளி விடுறான். தள்ளி விட்டது வேற பையன். ஆனா அந்த பையன் மாதிரியே இருக்கவங்க ஒருத்தன் கம்ப்ளைண்ட் வேலை மணக்குன்னு சொல்லி ஆமா சட்டை எடுத்து கொடுத்து, ஆமா சட்டை அதே மாதிரி சட்டை எடுத்து கொடுத்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அதை பார்த்தோம்னா பெரிய பேசு பொருளா ஆக்கணும். கடைசியில உண்மை அது பார்த்தா ஒரு பொய்யும் ஆகி போச்சா. அந்த சட்டை நரேட்டிவ் செக் பண்றது, சட்டை எடுத்தது கூட ஒழுங்கா எடுத்துடலங்க. அந்த பையன் சட்டையை பார்த்தோம்னா பட்டை கோடா இருக்கு, இந்த பையன் சட்டையை போடா மெல்லிசான கோடா இருக்குது. யோ, மண்டமலுக்கு கொண்டே மறந்துட்டேங்கிற மாதிரிதான். சரி, இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு அரசியல் விமர்சகர்கள் பல பேர் உண்மையா பொய்யா எதையுமே இல்லாம எந்த அளவுக்கு வந்து ஒரு நம்ம வந்து சாதகமா பாதகமா பேச முடியுமா, அது காசுக்கு ஏத்த மாதிரி கூவுறாங்க தலைவா. ஆமா, கூலிக்கு மாரடிக்கிற கும்பல்கள் தானே. ரைட்டு, நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். இப்ப இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா டுடே நிறுவனம் இருக்காங்க இல்லையா, இந்தியா டுடே நிறுவனமும் அதே மாதிரி சி ஓட்டர் நிறுவனமும் ரெண்டு பேரும் இணைந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கருத்து கணிப்பு வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த 2026 தேர்தல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு. அந்த மிஷனுடைய பேர் என்னன்னா, மூட் ஆஃப் த நேஷன். அதாவது இந்த தேசத்தினுடைய மூடு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. ஆமா தலைவா, நீங்க சொல்ற ரைட்டு. மூட் ஆஃப் த நேஷன் இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல எடுத்திருக்காங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்திருப்பாங்க. அதுதான் 4 மாசம் கழிச்சு ஒரு ஸ்டேட்டஸ் வரும். இன்னைக்கு எடுத்தது இறுதி கிடையாது. இன்னைக்கு மூட் ஆஃப் ஸ்டேஷன் இதுல எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு. சரியா? சோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, வெளியிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த கருத்து கணிப்பை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல தமிழ்நாட்டுல இருக்க செய்தி நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தனக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி இந்த செய்தியை போட்டு நீங்க தெரிஞ்சுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணி செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நாம அதுல முழுசா என்ன சொன்னாங்கன்றதை இப்ப நம்ம சொல்ல போறோம். அதுல என்னென்ன சொன்னாங்க, அதை எப்படி சொல்லியிருக்காங்க, அப்படியே A to Z அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆமா, அத பூரா அடிக்க போறோம். சரியா? சோ வந்து நாம வந்து வேற எந்த ஒரு வெப்சைட்லயும் போய் படிக்கவே இல்லை. டைரக்டாவே இந்தியா டுடே அவங்களுடைய வெப்சைட்லயே போய் சில பல தரவுகள் எடுத்திருக்கோம். சோ அந்த தரவுகளின் அடிப்படையில விஜய் அவர்களுடைய அரசியல் சூழல் எந்த மாதிரி இருக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் களம் வந்து எந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய களம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில நம்ம கொஞ்சம் வரிசையா சொல்லிடுவோம். கண்டிப்பா. சரி, சோ நம்ம சொல்ல போற செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியா டுடே நிறுவனமும் சி ஓட்டர் நிறுவனமும் கடந்த பிப்ரவரி மாசம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அப்படியா? ஆமா, அந்த கருத்து கணிப்புல இந்தியா கூட்டணிக்கு வந்து 52% வாக்கு வங்கிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. எப்ப? போன பிப்ரவரி தான், கிடையாது. இப்ப 2025 பிப்ரவரியில எடுத்தாங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். சரிங்களா? அப்ப 6 மாசம் கழிச்சு இந்த ஆகஸ்ட் மாசத்துலயும் கூட என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இந்த கருத்து கணிப்புல இந்தியா கூட்டணிக்கு
48% தான் வாக்கு வங்கியில் கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மாசத்துக்கு முன்னாடி 52% பெறக்கூடிய இந்தியா கூட்டணி இப்போது தற்சமயம் 4% குறைத்து 48 மாறி இருக்கு. 48 சரிந்துள்ளது. சரிஞ்சிருச்சு. அப்ப இந்த விஜய் மாநாட்டோட இம்பாக்ட் என்ன இருக்கு? 4% குறைந்திருக்கின்றது. 4 மாநாடு போட்டாருண்டா கண்டிப்பா வந்து 4 நாளா குறைஞ்சுண்டா ஏறக்குறைய அப்புறம் 30%. ஆமா, இதுல நம்ம வந்து அந்த பர்டிகுலர் 4% குறைஞ்சிச்சு தெரியுமா? ஆமா. இந்த 4% யாருடையது? இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விடயங்கள். இந்த 4% யாருடைய வாக்குகள் பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள். ஏன்னா இந்தியா கூட்டணியில வந்து எல்லா கட்சிகளுமே இருக்கிறாங்க. அப்ப இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடைய வாக்குகள் யாருடைய வாக்குகள் 4% குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க திமுக என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒற்றை கட்சியினுடைய வாக்குகள். வேற எந்த கட்சியுடைய வாக்குகள் சரிந்த மாதிரி நமக்கு தெரியல. அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு 3% வாக்குகள் திமுக வாக்குகளும் 1% வாக்குகள் மற்ற கூட்டணி கட்சி வாக்குகள் தாங்க. நீங்க டேட்டா அனலைசிஸ் கரெக்டா சொல்லி பாருங்க. அப்படி மொத்தமா சொல்லாப்பா அப்படி சொல்லு பண்றீங்க பாத்தீங்களா? 3% திமுக வாக்கு, 1% இப்ப அங்க இருக்க மொத்த கூட்டணி கட்சிகள் சேர்ந்து. நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா கடந்த 2019 இதே இந்தியா கூட்டணி தான் போட்டி போட்டு வெற்றி பெற்றாங்க. எல்லா இடங்களையும் வெற்றி பெற்றாங்க. தேனி நாடாளுமன்ற தொகுதி மட்டும் வந்து போச்சு. சரிங்களா? 2021 சட்டமன்ற எலெக்ஷன்ல இதே இந்தியா கூட்டணி தான். அதே மாதிரி 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன்லயும் இதே இந்தியா கூட்டணி தான். ஆனா இந்த 2026க்கு மட்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தேமுதிகவை எப்படியாச்சும் உள்ள கொண்டு வந்துடும் வேலை பாக்குறாங்க. அதே மாதிரி அன்வர் ராஜாவை தூக்கி வந்து அதிமுக அன்வர் ராஜாவை தூக்கி வந்து உள்ள தூக்கி போட்டுக்கிறாங்க. மைத்ரேயன் அவர் RSS காரரு, மைத்ரேயனை கூட்டு வச்சு உள்ள தூக்கி போட்டுக்கிறாங்க. அப்ப யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்தையும் வாங்கப்பான்னு கூப்பிட்டு வச்சு உள்ள சேர்த்துக்கிறாங்க. அப்ப 2019, 2021, 2024 இந்த 3 எலெக்ஷன்லயுமே இதே இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற்றாங்க. ஆனா இப்ப மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேமுதிக ஏன் தேவைப்படுகின்றார்கள்? பாமக ஏன் தேவைப்படுகின்றார்கள்? இந்த 4% வந்து 8%, 10% சரிய வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றாங்க. இது வந்து அவங்க இல்ல நான் முதல்ல சொல்லிடுறேன். இதை நான் எதற்காக மறுபடியும் பதிவு பண்றேன் அப்படின்னா இங்க வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஏன்னா திமுகவுடைய வாக்குகள் எங்கேயும் சரியில்லை, மாறாக கூட்டணியில் இருக்கிற கட்சியுடைய வாக்குகளா சிதறி போய் இருக்குது அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்றாங்க. சோ அதுக்காக இதை மறுபடியும் சொல்றோம். இன்னைக்கு திமுக தான் பாமக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. நீ விடுதலை சிறுத்தை கட்சி வெளியில போங்கன்னு சொல்லல, விடுதலை சிறுத்தை கட்சியும் உள்ள இருங்க, கம்யூனிஸ்டும் உள்ள இருங்க, பாமக உள்ள வந்து கொடுட்டுங்க. இந்த ஒரு அவங்க அரசியல் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. இங்க விசிகாவுடைய ஓட்டோ இல்ல கம்யூனிஸ்ட் ஓட்டோ வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க பாமகவை உள்ள கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாலும் 2 பேருமே உள்ள இருங்கன்றாங்க. அப்ப திமுகவுடைய ஓட்டு தான் சரிந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத நம்ம இந்த பதிவு பண்ணி ஆகணும். உண்மை, திமுகவுடைய ஓட் பேங்க் தான் சரிந்து இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தான் ரூலிங் பார்ட்டி, கூட்டணி கட்சியில இருக்கிறாங்க. அவங்க என்ன கோரிக்கை வச்சாலும் என்ன நடைமுறைப்படுத்த போறாங்களா? கேள்வி விட்டு நடைமுறைப்படுத்த போறாங்களா? அன்றைய ரவிக்குமார் கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாரு? 5312 கோடி தலித் ஃபண்டா வந்து நீங்க வந்து SC/ST ஃபண்டை வந்து ரிட்டர்ன் பண்ணீங்க, இதை வந்து ஒரு அறிக்கையாவே விட்டுருந்தாரு. திமுக அரசு கேட்டு தான் அறிக்கை விட்டுருந்தாரு திரு ரவிக்குமார். அப்ப அதை உடனே வந்து 5312 கோடியை வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் செலவழிச்சாங்களா? இல்ல. அப்ப வந்து அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இன்னைக்கு இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியும் அவங்க வந்து எப்பொழுதும் போல திமுக கூட கூட்டணியில இருந்தாலும் எதிர்கட்சியாக தான் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இன்ன வரைக்கும் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டை ஏற்ற முடியாது திருமாவளவன் போராடித்தானே இருக்காரு. அப்படின்ற பட்சத்துல ஆளுகின்ற கட்சியின் மேலதான் இன்னைக்கு வந்து அதிருப்திகள் ஏற்பட்டிருக்கின்றே ஒழிய இது வந்து கூட்டணி கட்சிகள் மேல அதிருப்திகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒருபோதும் பார்க்க முடியாது. அப்படி இல்ல, கூட்டணி கட்சிகள் மேலே அதிருப்தி ஏற்படும். ஏன் தெரியுமா? இவ்வளவு போதாமைகள் திமுகவிட்ட இருக்கு. இவ்வளவு போதாமைகள் இருக்கிறது. ஆணவ தனி சட்டம் ஏற்றல. அதுக்கடுத்து SC/ST ஃபண்டை கொண்டு போய் அங்கிட்டு போய் மத்திய அரசு அனுப்பிச்சு விட்டாரு. இதெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சரியான இது இருக்கிறதா? இல்ல. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சாங்க, அது எதுவுமே நடைமுறை இன்றைக்கு இல்ல. எல்லா மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்ல. அதான் சொல்றோம். நம்ம அப்ப வந்து அந்த அடி சேர்த்து வாங்கும்ன்றேன். திமுகவோட போதாமைகள் கூட்டணி கட்சி திமுகவுடைய போதாமையின் மூலமாக கூட்டணி கட்சி மேல அதிருப்தி ஏற்படும் சொல்ல முடியும். நம்ம டைரக்டா வந்து அந்த அதிருப்தி வந்து கூட்டணி கட்சி மேல விழுகாது. இருந்தாலும் கொஞ்சம் நாள் அடி வாங்கும். சரி, அப்ப சோ வந்து பிப்ரவரி மாசத்துல வந்து சி ஓட்டரும் இந்தியா டுடே சேர்ந்து எடுத்ததுல வந்து 52% வந்து இந்தியா கூட்டணி இருக்குது.
ஆகஸ்ட் மாசத்துல அப்படி 4% குறைஞ்சிருச்சு. சோ இந்த 4% வந்து யாருக்கு போகும்னு பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போகும். ஆமா. சோ இதைத்தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க ரஜத் சேத்தி அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் ஆய்வாளர் தோழர், இந்த ரஜத் சேத்தி என்று சொல்லப்படுகின்ற அரசியல் ஆய்வாளர் இந்த கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய எந்த ஊடகங்களும் சொல்லல, நம்ம சொல்லுவோம்ல மறைச்சிட்டாங்க அவங்க. சரிங்களா? சோ வந்து ரஜத் சேத்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரசியல் விமர்சகர் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் முன்னாடி வைக்கிறார் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சியில வந்து கடுமையான அதிருப்தி வந்து மக்கள் மத்தியில இருக்குது பதிவு பண்றாரு. ஆமா, அதுல ஊழல் கண்டிப்பா சொல்றாரு, அரசுடைய போதாமைகள் சொல்றாரு, தவறான நிர்வாக சீர்கேடுகள்ன்றாரு. ஆமா, தவறான ஒண்ணுமில்ல அஜித் குமாரோடைய அந்த போலீஸ் லாக்அப் இதெல்லாம் வந்து பெரிய லெவல் கிடையாது. இன்னைக்கு எடுத்துங்க, இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி அந்த பயணத்துல பெறப்பட்ட மனுக்கள் இருக்கு இல்லையா, அந்த மனுக்கள் எல்லாமே பாதி மனுக்கள் வைகாத்துல கிடச்சு தெரியுமா? ஓ அப்படியா? இன்னைக்கு ஒரு செய்தி, பிரேக்கிங் நியூஸ். இது மாதிரி வந்து நிர்வாக சீர்கேடுகள் நிறைய இருக்கு. நிர்வாக சீர்கேடுனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு. எதிர்கட்சி தமிழ்நாட்டுல இல்ல, அந்த எதிர்கட்சியை வந்து விஜயை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லாம சில விடயங்களை அதுல பதிவு பண்ணிருக்காங்க. சோ வந்து திமுக வந்து வலுவிழந்து உள்ளது அப்படின்றத வந்து ரஜத் சேத்தி அப்படின்ற அரசியல் ஆய்வாளர் வந்து பகிரங்கமாவே அவர் வந்து பதிவு பண்றாரு. ஆமா, சரிங்களா? சோ அப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த திமுகவோட நிர்வாக சீர்கேடுகள், அதே மாதிரி வந்து ஊழல் சம்பந்தமான அதிருப்திகள், இந்த வாக்குகள் எல்லாமே எங்கே பிரிந்து போகும் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் கட்சிக்கு தான் பிரிந்து போகும் அப்படின்றத அவர் சொல்லாம டைரக்டா வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆமா ஆமா. சோ வந்து இது ஒரு டேட்டா. இரண்டாவதா வந்து இதே மாதிரி இந்த சி ஓட்டருடைய இயக்குனர் வந்து இருக்கிறாரு. ஆமா, சி ஓட்டருடைய இயக்குனர் யஷ்வந்த் தேஷ்முக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இருக்கிறார். நல்லா சொல்லுவோம் தலைவர், நம்மளுக்கு தெரியாது சி ஓட்டருடைய அந்த இயக்குனர் பேர் என்னன்னு சொல்லணும்ல. அதாவது இந்தியா டுடே சி ஓட்டர் 2 பேர் சேர்ந்து கருத்து கணிப்பு எடுத்தாங்க இல்லையா, இதுல சி ஓட்டருடைய இயக்குனர் யாருன்னு பார்த்தோம்னா யஷ்வந்த் தேஷ்முக். சரிங்களா? அவர் என்ன பண்றாருன்னா விஜய் வந்து இந்த 2026 தேர்தல்ல வந்து ஒரு எக்ஸ் காரணியா வந்து இருக்கக்கூடும்ன்றாரு. எக்ஸ் காரணி. ஆமா, எக்ஸ் காரணி அப்படின்னா என்னது? எக்ஸ் காரணம் அதுக்கு வந்து விடை சொல்ல முடியாது. விஜயோடைய வந்து பலமா பலவீனமா அப்படின்றது வந்து எவனாலையும் கணிக்க முடியாது. இந்த 2026 தேர்தல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா we cannot able to guess டிவிக்கு தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் கணிக்க முடியாது இல்ல சொல்ல, நம்ம கணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பலமா பலவீனமான்ற மாதிரி சொல்லல. அதாவது வந்து பலவீனம் இல்லன்றத நம்ம முற்ற பலவீனத்தை புறந்தள்ளிடலாம். பலம் தான், எந்த அளவுக்கான பலம்ன்றத நம்ம சொல்ல முடியாது. யானை பலமா அப்படின்றத காலம் தீர்மானிக்கும். ஆனா யானையத்தை அவங்க வச்சிருக்காங்க, அது வேற. நம்ம யதார்த்தமா சொல்றோம் அவங்க சிம்பிளா வச்சிருக்காங்க. ஆனா யானைன்ற ஒரு சிம்பிள் வச்சிருந்தாலே அவங்க ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தலைவா. இல்ல அதுதான், அதாவது அவரு சி ஓட்டருடைய இயக்குனர் வந்து யஷ்வந்த் தேஷ்முக் வந்து இந்த மாதிரி ஒரு பதிவு பண்றாரு அப்படின்னா, அதாவது விஜய் வந்து எக்ஸ் காரணியாகத்தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா நம்மள அதை பலவீனம் என்று பார்க்க முடியாது, பலம் என்று தான் பார்க்க முடியும். இல்ல 100% பலம் தான். ரெண்டாவது வந்து அவங்களுடைய சிம்பிள். ஏன்னா அதான் ஏற்கனவே, ஏன்னா நீங்க பாருங்க 52% இந்தியா கூட்டணி இப்ப ஆகஸ்ட் மாசத்துல வந்து 42 சரிந்திருக்குல்ல. இன்னும் 3 மாசத்துல இன்னொரு 6 மாசம் கழிச்சு ஒரு சர்வே எடுப்பாங்க. அதுல எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல. அதுல இன்னும் ஒரு 10% குறையும். 10 குறையும் போது வந்து 38 வரும். அப்புறம் விஜய் 38 வந்துருவாரு. ஈச் அண்ட் மைண்டா வந்துருந்தாரு. ஈக்குவலா வந்துரும், நெக் டு நெக் வந்துரும். சோ அதனால வந்து விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு எக்ஸ் காரணியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி யஷ்வந்த் தேஷ்முக் வந்து பதிவு பண்ணாரு. அதுக்கு காரணம் ஒண்ணு சொல்லவா, விஜய் வந்து ஒரு முக்கியமான ரோல் அப்படின்றத எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பீகார்ல வந்து போராட்டம் நடக்குது. ஆமா, அந்த போராட்டம் எதுக்காக நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓட் சம்பந்தமான அந்த வந்து பேர் சேர்க்கையில வந்து பார்த்தோம்னா பல சிஸ்டங்களை கொண்டு வர்றாங்க. அந்த சிஸ்டம் வந்து வேணாம் அப்படின்றத சொல்லி போராட்டம் பண்ணுது. ஆனா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் இல்லாமல் எதற்காக பீகாருக்கு போறார், எதற்காக ராகுல் காந்தியோட போராட்டத்துல கலந்து கொண்டார். ஆனா அழைப்பு கொடுத்த மாதிரி கூட செய்திகள் அழைப்பு கொடுத்து இருந்தா பிரேக்கிங் நியூஸ்ல வந்திருக்கும்ல, ராகுல் காந்தி அழைப்பு அப்படின்ற மாதிரி. ஆனா செய்தி என்னவா வந்துச்சு அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் பயணப்படுகின்றார் மாதிரி செய்தி வந்துச்சு ஒழிய ராகுல் காந்தி அழைப்புன்ற மாதிரி செய்திகள் வரல. அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாரு, அதுலயும் மொழிபெயர்த்தாங்க, நல்லா சிறப்பா பேசியிருந்தார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், இல்லைன்னு மறுக்கல. இதுவரைக்கும் போகாத முதலமைச்சர் எதுக்கு போயிருக்காருன்னா, ஒருவேளை காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே நாங்க வந்து விஜயோட கூட்டணி வைப்போம் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்கா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நாமளே பேசுறோம். ஆமா, முடிவெடுத்திருக்காங்க. இந்த முடிவை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே வழி தலைவர்கிட்ட போய் அவரை சரிப்படுத்த முடியும். அப்ப அவர் என்ன சொன்னா,
ராகுல் காந்தி டெசிஷன் தான் இங்க வந்து யாரோட காங்கிரஸ் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு கடைசியா வந்து இவங்க சொல்லி முடிச்சுக்கிறேன் இங்க கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு இருக்கு. அப்ப வந்து பார்த்தோம்னா ராகுல் காந்தியை சரி கட்டுற மூலமா வந்து காங்கிரஸ் வந்து அவர் ராகுல் காந்தி சரி தமிழ்நாட்டை சரி கட்டிடுவாரு. அப்போ வந்து இந்த எக்ஸ் காரணி அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ் காரணியா மாறணும், மாறிடக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் முதலமைச்சர் அங்க போயிருக்காரு. ஏன்னா நம்ம எப்படி கூட பார்க்கலாம், நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல பல இடங்கள்ல பேசியிருக்கோம். அதாவது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் சொன்ன பதில் என்னன்னு பார்த்தோம்னா, இது தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி வைப்போம் அப்படின்றதான் அவங்க எடுத்திருக்கிற முடிவு. அதே மாதிரி வேணுகோபால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவரும் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கிட்டையும் சொன்ன நிர்வாகிகள் சொன்ன விடயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்போம். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மேலிட பொறுப்பாளர் நிர்வாகியும் சரி, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இவங்க 2 பேரும் சொன்ன பதில் என்ன பார்த்தோம்னா, பீகார் எலெக்ஷன் முடியட்டும், இதை ராகுல் காந்தி அவர்கிட்ட சொல்லுவோம், அவர் எடுப்பதான் இறுதி முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்ல அப்ப நீங்க சொல்றத பார்த்தோம்னா நேரா போய் அங்கேயே கரெக்ட் பண்ணிடலாம் போயிட்டாங்க. அங்கே அதாவது வந்து அடுத்த மூவ் ஆகணும், நீங்க சொல்ல நரேட்டிவ் ஒன்று செட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அப்ப வந்து எங்க போய் நம்ம வந்து நின்றா தடுக்க முடியுமோ அந்த தடுக்கிற ஒரு யுக்தி தான் இன்னைக்கு திமுக செய்யுது. அந்த எக்ஸ் காரணி அப்படின்றது இது எப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இருந்தாலும் அதையும் தாண்டி எலெக்ஷன் நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இப்ப வந்து விஜய் வந்து 2வது மாநாடு தான் போட்டிருக்காரு, இன்னும் எத்தனை மாநாடு போடுவாருன்னு சொல்ல முடியாது. ஒரு இடத்த காயின் பண்ணிட்டாரு, அது தனியா ஒரு வீடியோ போடுறோம் மாநாடு போடுவாரு. இன்னொரு விஷயம் முக்கியமான விடயம்னா, இப்போ வந்து நம்ம இன்றைய முதலமைச்சர் முன்னாள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி வந்து ஒரு பயணம் போனாரு. அந்த பயணம் என்ன தெரியுமா, விடியல் பயணம் அப்படின்னு போனாரு. அதுக்கு அந்த பயணம் மாதிரி ஏன் விஜய் வந்து மக்களை தேடி ஒரு பயணம் அப்படின்னு போவதாக தகவல் வந்து உளவுத்துறை மூலமா. ஒருவேளை மக்களை தேடி பயணம் என்று தமிழ்நாடு முழுவதும் விஜய் மக்கள் சந்திப்புல ஏற்பட்டால், ஆதவ் அர்ஜுன் அந்த மாதிரி தகவல் பேசியா சொல்றாங்க, அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் தமிழ்நாடு வந்து டோட்டலா பல்வேறு மாற்றங்களுக்கு உண்டாகும். விஜய் வந்து முதன்மை கட்சியா கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து இந்த இந்தியா டுடே சி ஓட்டர் இவங்க இணைந்து நடத்திய இந்த கருத்து கணிப்புல, மூட் ஆஃப் த நேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து கணிப்புல இந்தியா கூட்டணியுடைய வாக்கு சதவீதங்கள் குறைந்துள்ளது. ஸோ விஜய் அவர்கள் வந்து எக்ஸ் காரணியாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி இன்னொரு முக்கியமான விடயத்தை வந்து அவங்க பதிவு பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸ் காரணி வந்து பலவீனம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது, கண்டிப்பான முறையில் பலம் என்று தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அது எந்த அளவுக்கான பலம் அப்படின்றத தேர்தல்கள் நிரூபிக்கும். அதே மாதிரி காலப்போக்கில் இருக்க அரசியல் களங்கள் வந்து நிரூபிக்கும். ஸோ தொடர்ச்சியாக நிறையா செய்திகளை பார்ப்போம், நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒன்று மட்டும்தான், அதாவது இந்தியா டுடேல வந்து இவ்வளோ டேட்டாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் இந்த டேட்டாக்களை எந்த ஒரு தமிழ்நாட்டினுடைய செய்தி நிறுவனங்களும் பதிவு பண்ணவே இல்லை. மேலோட்டமாக ஒரு நியூஸ் கார்டு, ஒரு பிரேக்கிங் நியூஸ் மட்டும் போட்டுட்டு இப்போது தேர்தல் நடந்தாலும் கூட இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸ். ஆனால் அதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்தியா டுடே எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, சி ஓட்டரோட இயக்குனர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ரஜத் சேத்தி அரசியல் விமர்சகர் அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காரு, இது எதுவுமே அவங்க வந்து டிபேட்டில் உள்ளாக்கவே இல்லை. ஸோ நம்ம இதுவரைக்கும் சொன்ன தரவு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம தேர்தல் சம்பந்தமாக நிறைய தரவுகளை பதிவு செய்து கொண்டே இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.